சிஎஸ்கே பண்ண ஒரே தப்பு ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா நம்ம இப்போ ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தோண வைக்குது. ஆனா நம்மளுக்கு தெரியாது ஒரு தப்பு சொல்லிட்டு அவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. நம்ம தலை அதாவது ஏகே வந்து ரேஸ் முடிச்சுட்டு நான் ஃபேமிலியோட வந்து பார்க்க வந்துருக்காரு சேப்பாக்கத்துக்கு. ஆனா அவரே டிப்ரெஷன் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவர் ஏபி அமுச்சு விட்டாங்க போல சிஎஸ்கே. குடும்பத்தோட கிளம்பிட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆரஞ்சு மாமானுங்க நம்மளை போட்டு நல்லா பந்தாட்டானுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல, நம்ம டஃப் பயங்கரமா குத்தோம். வேற மாதிரி பேட்டிங்லாம் பயங்கரமா ஆடணும். அதே பேட்டிங் அந்த அளவுக்கு இல்லைனா கூட பவுலிங் பயங்கரமா. ஆனா அவனுக்கு எங்கேருந்து தான் அந்த கேட்ச பிடிக்கிறானுங்க, அந்த ஆரஞ்சு மாமானுங்க எங்கேருந்து கேட்ச பிடிக்கிறானுங்கன்னே தெரியல. எஸ்ஆர்ஹெச் வேற மாதிரி ஆடுறானுங்க. ஆனா இனிமேல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. இனிமே வேணா நம்ம தலைவர் 2 6 ஜாலியா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் அப்படிதான் பார்க்கணுமே தவிர நம்ம கப்பு இது மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் இனிமேல் இந்த ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம சிரிச்சுட்டே இந்த சீசன் விட்டு விளையாட வேண்டியதுதான். அடுத்த சீசன் நல்லபடியாக கம்பேக் கொடுப்போம். ஆனா சரியான டவுட்டா இருக்கு, ஒரு 5 கப்பு அடிச்சவங்க இப்படிலாம் தோப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான டவுட்டா இருக்கு. ஒரு சரியான ஒரு பாடமாவும் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும். ஒரு 5 கப்பு அடிச்சவங்க எவ்வளவுதான் ஜெயிச்சாலும் தோக்கணும் சொல்லுவாங்களே, அது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த சீசன் ஜெயிப்போம்.